அடுத்த அதிபர் அனில்னாவோட ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் வெளியில் வந்துருச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பாலையாவோட பழைய கேசரிய பகவந்த் கேசரியை தான் இந்த அனில்னா கும்பல் ஜனநாயகன்கிற பேரில் புதுசாக உக்காந்து கிண்டி இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை இந்நேரத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் இந்த படத்தோட கதை என்னங்கிற அந்த ஆராய்ச்சி கூந்தலுக்கெல்லாம் அவசியமே இல்லாமல் போச்சு. இந்த குறியீடு கண்டுபிடிக்கிற கும்பலுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போச்சு. இந்த குறியீடு அதை காட்டுது, அந்த குறியீடு இதை காட்டுதுன்னு ஒரு கும்பல் ட்ரெய்லர் உட்காந்து குறியீடு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்ல, அதுக்கெல்லாம் சுத்தமா வேலையே இல்லாம போச்சு. இன்ஃபேக்ட் அனில்னா ரசிகர்கள் சிலருக்கு இதுல ஏமாற்றம் தான். புதுசா கிண்டி இருக்கலாம், புது லட்டை பிடிச்சிருக்கலாம், இவர் பழைய கேசரியவே கிண்டி வச்சிருக்கிறாப்புல, இது எப்படி இருக்குமோ என்ன கன்றாவியோ அப்படின்ற பயத்துல தான் கணிசமான அணில் குஞ்சுகளே இருக்கிறானுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு அனில்னாவோட பாலிடிக்ஸோட தான் பஞ்சாயத்தை தவிர இந்த படத்தோட எல்லாம் இல்லை. படம் நல்லா இருக்கட்டும், நல்லா என்டர்டெயின் பண்ணட்டும். அந்த பக்கம் அணில் குஞ்சுகளாம் 6 நாட்களில் 1000 கோடி வசூல்லாம் பேசிய ஆர்கசம் அடையிட்டான். அதுல நமக்கு என்ன பிரச்சனை வந்தது? இந்த படத்தையும் ரியல் பாலிடிக்ஸையும் கனெக்ட் பண்ணி இந்த சில்லற பசங்க பண்ற சில்லறத்தனங்களுக்கு தேவையான பதிலடியை தேவைப்படும் போது கொடுப்பான். இன்ஃபேக்ட் இப்பயே அவங்க இதை வச்சு சில்லறத்தனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பான் இவங்களோட சில்லறத்தனத்துக்காக. மற்றபடி திரும்பவும் சொல்றேன், இந்த படத்தோட நமக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இந்த படம் நல்ல என்டர்டெய்னராகவே இருக்கட்டும். விஜயோட கடைசி படம்னு வேற பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. ஸோ இது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அதுல எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. விஜய்க்கு இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். மற்றபடி புது லட்டு பிடிக்காம பழைய கேசரியவே அனில்னா கிண்டி வச்சிருக்கிறார்ல, இதுல அணில் குஞ்சுகளுக்கான செமத்தியான மெசேஜ்னு ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் அணில் குஞ்சுகளை அணில் செருப்பாலே அடிச்சிருக்காப்ல. சாதாரண செருப்பு கிடையாது, பிஞ்ச செருப்பை எடுத்து மஞ்ச பைக்குள்ள போட்டு அதை சாணியில முக்கி அத்தனை அணில் குஞ்சுகளையும் அணில்னாவே வெளுன்னு வெளுத்திருக்கிறாப்ல. நான் உங்களை மாதிரி தற்கூரி கிடையாதரா கூமட்டைகளா, நான் நெம்ப புத்திசாலியா இருக்கேன். உங்களை மாதிரி தற்கூரி கூமட்டையா நான் இருந்திருந்தேன்னா பனையூர்ல அம்மா பெரிய பங்களாலாம் கட்டியிருக்க முடியாது. அதே பனையூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும். நான் புத்திசாலிடா தத்தி முண்டாங்களான்னு அனில் அதன் குஞ்சுகளுக்கு சொல்லாம ஒரு செய்தியை இந்த கேசரி ரீமேக்கின் மூலமா சொல்லி இருக்கிறாரு. இது நம்ம எல்லாத்துக்கும் புரியுற ஒரு விஷயம் தான். அனில் குஞ்சுகளுக்கு தான் இது புரியாது. அவனுக்கு புரியலன்னாலும் புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? புரிய வைப்பான். அந்த மேட்டருக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி நன்றி கெட்ட விஜயிடம் நாக்க புடுங்குற மாதிரி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. பேசிட்டு போயிடுவான். அதாவது இதுதான் என்னோட கடைசி படம், இனிமே சினிமா பக்கமே வர மாட்டேன்னு சீனை போட்டு அந்த பக்கம் அனில்னா அதன் குஞ்சுகள்கிட்டயே கலெக்ஷனை போடுற செமத்தியான கலெக்ஷனை போடுற கன்றாவியெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதோட உச்சம் தான் மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு. அதுல எல்லாம் வள்ளுவா கலெக்ஷனை போட்டாப்ல. இதுதான் என் கடைசி படம்னு இவர் மூக்க சிந்த அதை பார்த்து அவனுங்க அன்றாயிரம் நினைக்க ஒரு மாதிரி கச்சேரியா களை கட்டுச்சுன்னு வைங்க. அதுல விஜய் ஒரு விஷயம் சொன்னாப்ல. விஜய் எல்லாம் எப்பேற்பட்ட அயோக்கியம், அரசியல்ல குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாத ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியம் தான் இந்த விஜய்ங்கிறதுக்கு விஜய் சொன்ன அந்த விஷயங்கிறது ஒரு சிறப்பான உதாரணம். ஆக்சுவலா பல உதாரணங்கள் இருக்குது. சமீபத்திய உதாரணம்னு எதை சொல்லலாம். அதாவது விஜய் சொன்ன விஷயங்கிறது என்னன்னா, நான் நன்றி கடனை தீர்க்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன். எனக்காக நீங்க கவுண்டர்ல வந்து டிக்கெட் வாங்கி என் படத்தை பார்த்து எனக்கு இவ்வளவு பணத்தையும் புகழையெல்லாம் கொடுத்தீங்கல்ல, உங்களுக்காக நான் நன்றி கடன் செலுத்தலைன்னா நல்லா இருக்குமா? அதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். இனிமே சினிமா பக்கம் வரமாட்டேன், உங்களுக்காக சினிமாவை தியாகம் பண்றேன், நன்றி கடனை தீர்த்துட்டு தான் இந்த விஜய் போவான். அடுத்த 33 வருஷம்ங்கிறது உங்களுக்காகவே நான் ஒதுக்க போறேன், உங்களுக்கு உழைக்கிறதுக்காகவே ஒதுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டுனாப்ல. அதை பார்த்து அந்த பக்கம் அணில் குஞ்சுகளும் ஆர்கசத்துல அன்றாயிரம் நினைச்சுக்கிட்டானுங்கன்னு வைங்க. இதுல அன்றாயிரம் நினைச்சுக்கிறதுக்குலாம் ஒரு கூந்தலும் கிடையாது. இதெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். நன்றி கடனை தீர்க்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வர்றேன்னு பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனத்திலேயே ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம். ஏன்னா அரசியலுக்கு வந்து நம்மளை அதிகாரம் பண்றது தான் நன்றி கடனை தீர்க்கிறதா? இப்படிப்பட்ட நன்றி கடனுங்கிறது உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? நன்றி கடன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? ஏங்க மிஸ்டர் விஜய், என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி இத்து போன பீத்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்க ரசிக கூந்தலானுங்க மாதிரியே எங்களையும் கூமட்டையும் நினைச்சுக்கிட்டா நன்றி கடனை தீர்க்கிறதுனா என்ன? முதல்ல நன்றி கடன்னா என்ன?
உங்ககிட்ட இருக்கிற எதையாவது எடுத்து எங்ககிட்ட கொடுத்தா தான் அதுக்கு பேர் நன்றி கடன். நன்றி கடனை தீர்க்கிறதுனா உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்துல கணிசமான அமௌண்ட்டை உங்க ரசிகர்களுக்கோ பொதுமக்களுக்கோ இல்ல சினிமாவை நம்பி இருந்து பெரிய அளவுக்கு டெவலப் ஆக முடியாம பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலோ தான் அதுக்கு பேரு நன்றி கடன். எங்க காசையே வாங்கி எங்களுக்கே திருப்பி தர்றதுக்கு பேரு நன்றி கடனா? என்ன இது அயோக்கியத்தனமான பேச்சு? உங்ககிட்ட இருக்கிற பணத்துல நீங்க நிறைய சம்பாரிச்சிருக்கிறீங்க, கோடி கோடியா காசு வச்சிருக்கிறீங்க, ஆயிரம் கோடி உங்ககிட்ட சொத்து இருக்குது. இதெல்லாம் எதனால வந்தது? உங்க ரசிக கூந்தலானுகளால வந்ததுன்னு நீங்களே சொல்றீங்க. அவங்க கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு புகழ்னு நீங்களே சொல்றீங்க. அவங்களுக்கு நன்றி கடன் செய்யணும்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க சொத்து பத்துல 5% 10% இல்ல அதுக்கும் கூடுதலாவோ எடுத்து அவங்களுக்கெல்லாம் பயன்பெற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா, பொதுமக்களுக்கோ உங்க ரசிக கூந்தலானுகளுக்கோ இல்ல சினிமாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ எதையாவது பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு தான் நன்றி கடனை தீர்க்கிறது. இவங்க பணம் கொடுத்தாங்க, அந்த பணம் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு உதவி பண்ணது சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோட நன்றி கடனோட தர்றேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை கொடுத்ததே இதுதான், இவங்க தான், இந்த இண்டஸ்ட்ரி தான், அதுக்கே நான் கொஞ்சம் திருப்பி செய்கிறேன், என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு தான் நன்றி கடனை தீர்க்கிறது. எங்ககிட்ட காசு வாங்கி நீங்க என்ன எங்களுக்கே திருப்பி கொடுக்கறது? அரசியல்ங்கிறது என்ன? நாங்க கட்டுற டாக்ஸை எடுத்து எங்களுக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் அரசியல். அதுல நீங்க என்ன வந்து புதுசா புடுங்க போறீங்க? எல்லாரும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க கட்டுற டாக்ஸை எங்களுக்கு திருப்பி கொடுக்குற வேலையை தான் எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நன்றி கடன், நாயினக்குன கடன் அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா என்ன? அரசியல் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்வேன், அதுக்குண்டான சோர்ஸுங்கிறது நீங்க கட்டின டாக்ஸ் மணி தான். அவ்வளவுதான் பாலிடிக்ஸ், சிம்பிள். இதுல நன்றி கடன் நாயினக்குன கடன்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நான் கேட்கிறேன். இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், என்கிட்ட கணிசமான காசு இருக்குது, என் நண்பர் ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பெரிய அளவுக்கு டெவலப் ஆக முடியாம, என் காசை கொஞ்சம் கொடுத்து அவருக்கு நான் உதவி பண்றேன். அதை பயன்படுத்தி அவரு என்னை விட பெட்டரா வந்துட்டாரு, என்னை விட பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. நான் அதே ஸ்டேஜில் இருக்கேன், பெருசா டெவலப் ஆகல. அந்த சமயத்துல அவரு எனக்கு நன்றி கடன் செலுத்துறதுனா என்ன? செலுத்தணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? அவருகிட்ட இருக்கிற காசையோ இல்ல அவருகிட்ட இருக்கிற பவரையோ பயன்படுத்தி எனக்கு ஏதாவது பண்ணணும், என்ன மேலே தூக்கி விடுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். அதுக்கு பேர் தான் நன்றி கடனை. அதை விட்டுட்டு அவர் என்கிட்ட வந்து நீ கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அந்த கடையை என் பேரில் எழுதி வச்சிரு, உன் கடைக்கு பெரிய ப்ராஃபிட் வர மாதிரி நான் பார்க்குறேன், அதில் அதிக லாபம் சம்பாரிச்சு உனக்கே நான் தர்றேன் அப்படின்னு அவர் சொன்னா என்ன சொல்லுவேன்? வெளியே போடா அயோக்கிய பயல, என் கடையை ஆட்டையை போட பார்க்குறியா, என்ன குளியில தள்ள பார்க்குறியா, என் குடியை கெடுக்க பார்க்குறியான்னு தான் சொல்லுவேன். இதுக்கு பேர் நன்றி கடன் அவன் சொன்னான். அவனை நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிங்க? விஜய் சொல்கிறதுங்கிறது அதுதான். விஜய் தாங்கிட்ட இருக்கிற விஷயத்தை எடுத்து கொடுத்தா தான் அதுக்கு பேர் நன்றி கடனை தீர்க்கிறது. நம்மகிட்டயே வாங்கி நம்மகிட்டயோ கொடுக்கறதுக்கு பேர் நன்றி கடனா? இதுக்கே அயோக்கியத்தனம், மொல்லமாரித்தனம், ஃப்ராடுத்தனம், பிக்காளித்தனம்னு தமிழில் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. எதை வேணும்னாலும் போட்டுக்குங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 200 கோடி ரூபாய்க்காக ஒரு வருஷம் அலைகிறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு, அதெல்லாம் அவருக்கு போர் அடிச்சு போச்சு. 200 கோடி ரூபா சம்பளம், அதுக்காக கதை கேட்கணும், அதை ஒரு படமாக எடுக்கணும், அதை பிஸ்னஸாக மார்க்கெட் பண்ணணும், அந்த பணம் சிந்தாமல் செதறாமல் திரும்ப வர்ற வரைக்கும் அதை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கு இடையில டீசர் வெளியிடணும், ட்ரெய்லர் வெளியிடணும், அதை பார்த்து அணில் குஞ்சுகள் ஆர்கசம் அடைகிறத பார்க்கணும். இதெல்லாம் அவருக்கு போர் அடிக்குது, இதெல்லாம் சலிச்சு போச்சு. இத்தனை வருஷத்தில் இதையெல்லாம் திகட்ட பார்த்துட்டாப்புல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பவருக்கு நம்ம பாப்புலாரிட்டிக்கும் ஒரு வருஷத்துல 200 கோடி ரூபாய்க்காக மெனக்கெடுறதெல்லாம் கிரிமினல் வேஸ்ட். அரசியலுக்கு போனோம்னா ஓவர் நைட்ல 1000 கோடியை பார்த்துடலாம். பிளஸ் பவர், அதிகாரம், சைலர் வச்சுற கார்ல போகலாம், எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே பண்ணுவாங்க. நாம சும்மா போனா போதும், அந்த போதையை என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இன்ஃபேக்ட் அந்த போதையை என்ஜாய் பண்ணியே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. பணத்துக்கு பணம், பலாயிரம் கோடி பணம். அரசியலில் எவ்வளவு பணம் புழங்குதுன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பலாயிரம் கோடி பணம் ஓவர் நைட்டில் வேணும். அதே மாதிரி சைரன் வச்ச காரில் போகணும், அதிகார போதையை என்ஜாய் பண்ணணும், மக்கள்லாம் கும்பிடணும், இன்னும் பல விஷயங்களை பண்ணணும். அப்படிங்கிற நினப்புக்காக தான் விஜய் அரசியலுக்கு வர்றாரே தவிர இதில் தியாகமெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது. 200 கோடி ரூபாயை விட்டுட்டு வரேன், 200 கோடி ரூபாயை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு பேசுகிற விஜய் 200 கோடி ரூபாயை விட்டுட்டு வந்து என்ன எருமாடு மேய்க்க போகிறாரா, மண்ணு சுமக்க போகிறாரா, கல் சுமக்க போகிறாரா, இல்லை 100 நாள் வேலைக்கு போறாரா? என்ன போறாரு? 200 கோடி ரூபாயை விட்டுட்டு வந்து 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற அதிகாரத்தை கேட்கிறாப்புல. அணில் குஞ்சுகளா புரிஞ்சுக்கங்கடா, 200 கோடியை விட்டுட்டு 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற அதிகாரத்தை கேட்கிறாப்புல. என்கிட்ட குடுன்னு கேட்கிறாப்புல. இதுக்கு பேரு தியாகம்னு நீங்க
நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திரும்பவும் சொல்றேன், நன்றி கடன்னா விஜய் அவர்கிட்ட இருக்கிற காசை எடுத்து யாருக்காவது எதையாவது பண்ணுனாதான் நன்றி கடனை. அரசாங்க கஜானாவை ஆட்டையை போட பாக்குறதுக்கு பேரெல்லாம் நன்றி கடன் கிடையாது. அப்படி ஒருத்தன் சொல்றான்னா அவன் ஆகச்சிறந்த அயோக்கியன்னு அர்த்தம். திரும்பவும் சொல்றேன், அவரு பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் அதுக்கு பேரு நன்றி கடன். நம்ம காசையே எடுத்து நமக்கே கொடுக்குறோம்னு சொல்றதுக்கு பேரு அயோக்கியத்தனம், பிக்காளித்தனம், கொடூரமான அயோக்கியத்தனம். அணில் குஞ்சுகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதாவது விஜய் அரசியலுக்கு வந்து நன்றி கடன், நாய் நக்குன கடன், இத்து போன பீத்த கதைகளையா சொல்லி வெகுஜன மக்கள் மண்டையில மிளகா அரைக்க முயற்சி பண்றதுனால தான் விஜய் ஏன் தான் காசை எடுத்து அடுத்தவங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு நாம கேட்கிறோம். அரசியலுக்கு வராம இருந்திருந்தா ஒரு சினிமாக்கார விஜய்கிட்ட இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்பயும் திரும்பவும் சொல்றேன், நன்றி கடன், நாய் நக்குன கடன், இப்படி இத்து போன பீத்த கதை சொல்றதுனாலதான் நாம இதையெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்குதே தவிர விஜய் காசை எடுத்து ஏன் அடுத்தவங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு கேட்குற உரிமை எனக்கோ உங்களுக்கோ யாருக்குமே கிடையாது. ஏன்னா அது அவர் பணம், அவர் கொடுப்பாரு, கொடுக்காம இருப்பாரு, என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. சினிமா அவருக்கு தொழில், நமக்கு என்டர்டெயின்மெண்ட். அவர் மூலதனம் போட்டு ரிஸ்க் எடுத்து படம் எடுக்கிறாரு, அவருக்கு அது தொழில், அதை நாம பார்க்குறோம். ஏதாவது ஒரு வகையில் அது பணமா மாதிரி அவர்கிட்ட போய் சேருது. அது அவர் செய்யற தொழிலுக்கு உண்டான ப்ராஃபிட். அதுல எல்லாம் உரிமை கோர்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா படத்தோட லாப நட்டம்ங்கிறது அவர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவருக்கு ஒரு படத்தில் நட்டம் தான் நாமெல்லாம் தரப்போறோமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் உன் காசுல யாருக்குமே நல்லது செய்யலன்னு கேட்குற உரிமையெல்லாம் யாருக்குமே கிடையாது. ஆனா இப்ப கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அணில் அந்த பக்கம் இத்து போன பீத்த கதைகளையா சொல்லி அப்பாவி மக்களை ஏமாத்த தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அணிலோட யோகிதை இதுதான் சொல்றதுக்காகவாவது இதையெல்லாம் நம்ம சொல்லிதான் ஆகணும். அதனால திரும்பவும் சொல்றேன், அவரு காசு அவருது, அதையெல்லாம் கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அணில் இந்த மாதிரி இத்து போன பீத்த கதைகள் சொல்றத அந்த பக்கம் நிப்பாட்டிக்கிட்டோம்னா நாமளும் நிப்பாட்டிக்கலாம், நமக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட், இப்போ அந்த சாணியில முக்குன செருப்பால விஜய் ரசிகர்கள் விஜய்கிட்டயே அடி வாங்கின அந்த கதைக்கு வர்றேன். அதாவது பகவந்த் கேசரியவே கிண்டி இருக்க தேவையில்ல, புதுசா லட்டு பிடிச்சிருக்கலாம், கடைசி படம்னு வேற அணில் நான் சொல்லிட்டாரு, வேற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அங்கலாய்க்கிற சில அணில்களையும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் குறையுது. கதை இதுதான் தெரிஞ்சு போச்சு, அதனால அந்த எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு கொஞ்சம் குறையுது. அதனால புது லட்டா பிடிச்சிருக்கலாம் அப்படிலாம் பேசிக்கிட்டு திரியிறானுங்க. அடே தற்குரிய அணில்களா, விஜய்க்கு தெரியும்டா புது லட்டு பிடிக்கிறதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குது. ஏற்கனவே கிண்டின கேசரியை திரும்ப கிண்டுறதுல எவ்வளவு சௌகரியங்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும். அது தெரியாமையா விஜய் 30 வருஷமா சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாப்புல. உங்களை மாதிரி வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்த்து வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஏதாவது ஒரு புது டைரக்டர் புது கதையை தூக்கிட்டு வந்து அதை நம்பி விஜய் ஏதாவது சான்ஸ் கொடுத்துருந்தா விஜய் எல்லாம் விளங்கியிருப்பாப்லையா? விளங்கியிருக்கவே மாட்டாப்புல. விஜய்க்கு தெரியும், எல்லாமே தெரியும். யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இந்த புதுசாக வர்ற புன்னகையானங்களை எல்லாம் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குது. இன்னும் 1000 கோடி சொத்து அவருக்கு சேர இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? புதுசா ஒரு கதையை செலக்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்தோம்னா கடைசி படம்னு வேற சொல்லிவிட்டோம், அதுல லைட்டா மிஸ் ஆனாலும் நாரி போயிடும், அது நம்மளோட அரசியல் எதிர்காலத்துக்கே ஆப்பா போயிடும்னு தான் ஏற்கனவே கிண்டின கேசரியா. அதுலயும் லேடிஸ் சென்டிமெண்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மகள் பாசம்ங்கிற மாதிரியான லேடிஸ் சென்டிமெண்ட்டுகள்லாம் நல்ல தூக்கலாவே இருக்கிற இந்த கதையை செலக்ட் பண்ணி இறங்கி இருக்கிறாப்புல. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கையும் கூட வச்சுக்கிட்டு தான் அணில் வேலை பார்த்துருக்கிறாப்புல. அப்பதான் பெரிய அளவுக்கு ஹிட் அடிக்கலனாலும் குறைஞ்சபட்ச என்டர்டைன்மெண்ட் அது பண்ணோம், நேக்கா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம், பெரிய பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்கலாம்ங்கிறதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி கூமுட்டைகளா விஜய் இருந்தா விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்ன? விஜய் சொல்ற ஆட்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களெல்லாம் எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தா என்ன? செஞ்சு பார்த்தா தான் என்ன குடிமொழிக்கு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஜய் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா அப்படின்னா நாரி இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியாது, விஜய்க்கெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால தான் ஏற்கனவே சொன்ன விஜய் பனையூர்ல பங்களா கட்டினதே புதுசா வர்றவங்களுக்கு ட்ரைனிங் வேணா கொடுக்கலாம், வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்கிறதுனால தான். இல்லைன்னா அதே பனையூர் பஸ் ஸ்டாண்டில் விஜய் ஏதாவது லேகியம் வேணா வித்துக்கிட்டு இருந்திருக்கலாம், பங்களா எல்லாம் கட்டியிருக்க முடியாது.
புதுசா வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். விஜய் கட்சியை ஒரு ட்ரைனிங் கட்சியை நினைச்சு ஒரு 10 வருஷங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு அனுமதிக்கலாம். அவ்வளவுதான். ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தூக்கி அந்த வெத்து வெட்டு கும்பல்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. சந்தேகம்னா விஜய் என்ன பண்றாருன்னு பாருங்கடா. விஜய்க்கு எல்லாரும் அனுபவஸ்தர்களா தேவைப்படுறாங்க தானே. விஜய் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறார் தானே. நாமளும் அப்படிதானே இருக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த கள்ள டிக்கெட் விற்கிற குரூப்பு, 3 சீட்டு ஆடுறவன், திருட்டு கணக்கு எழுதுறவன், பசதடவி போஸ்ட் ஓட்டுறவன், இவனை எல்லாம் என்ன கள்ள டிக்கெட் விற்கிறவன், இவனை எல்லாம் நம்பி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்றீங்களா? கொடுத்தா விளங்காதுன்னு நான் சொல்லல. விஜயே அந்த பக்கம் அதை தான் சொல்லியிருக்காப்புல. அதனாலதான் கேசரியை திரும்ப கிண்டி கிண்டி வச்சிருக்கிறாப்புல. பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.